இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிறிஸ்பி ஓட்ஸ் தோசா. ஸோ இந்த ரெசிபி வந்து 15 நிமிஷத்தில் ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னியோ கார சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசை மாவு மட்டும் ரெடி பண்ணிட்டா இன்ஸ்டண்ட்டாக தோசை வாத்தரலாம். ஸோ அவசரமாக ஏதாவது தோசை வாக்கணும், இல்லை அவசரமாக ஒரு டிஃபன் பண்ணணும்னா உடனடியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. ஸோ எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு எடுத்தாலே தெரியும் எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப கிறிஸ்பியான தோசை இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்களும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓட்ஸ் தோசை சாப்பிட்டா எனர்ஜிட்டிக்காக இருக்கும். ஸோ நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜி இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு, ஏன்னா ஓட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இந்த சத்தான ஓட்ஸ் ரெசிப்பியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த்தியான கிறிஸ்பி ஓட்ஸ் தோசை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. விட்டமின்ஸ் எல்லாமும் ஓட்ஸில் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் டின்னர் ரெண்டுக்கும் ஏற்றமான ஒரு ரெசிபி இது. ஸோ அது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எங்களோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ நீங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் டைரெக்டாகவே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ நீங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கிறிஸ்பி ஓட்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த கிறிஸ்பி ஓட்ஸ் தோசைக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து ஓட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஓட்ஸ் வந்து இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ட்ரை கடாயில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ண வேணும். ஸோ நம்ம அப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இன்னொன்று வந்து ஓட்ஸோட அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும். ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தி, ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி கிறிஸ்பி தோசையை எடுத்துக்கலாம், ஓட்ஸ் தோசையை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இது ரொம்ப நல்லது. ஸோ சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம். அண்டு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து அர்ஜெண்ட்டாக வேணும், தோசை பண்ணணும், இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய தோசை. ஸோ இம்மீடியட்டாக நம்ம வறுத்து அரைச்சி மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தண்ணியில் கலக்கி ஈஸியாக தோசையை வாத்துடலாம். ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஈஸியான தோசை இது. நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுபட்ட உடனே நம்ம இப்போ எடுத்துடலாம். அதை எடுத்து இதை வந்து பொடி பண்ணணும், நல்லா நைஸாக பொடி பண்ணணும் இதை. ஸோ இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா நைஸாக இருக்கணும், நைஸாக எடுத்துகிட்டு வரணும் அரைச்சி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை ஒரு கப்பில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸோட அளவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம். ஒரு கப் ஓட்ஸை வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எந்த கப்பில் ஓட்ஸ் ஒன்று எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஹாஃப் கப்பு வந்து உங்களுக்கு வந்து ரவை எடுத்துக்கணும். அந்த ரவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹாஃப் கப்பு வந்து அதே கப்பில் ஹாஃப் கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஓட்ஸ் தான் மெயினாக சேர்க்குறோம். ஸோ அதனால தான் இது ரொம்ப ஹெல்த்தி. ரவையும் கொஞ்சம் தான், அரிசி மாவும் கொஞ்சம் தான். ஸோ ஓட்ஸ் தான் மெயின் ஐட்டமு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஓட்ஸில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 கப்புக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ தயிர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உடனே பண்ணணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் இதை வந்து வச்சுட்டு பண்ணலாம், டைம் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா தயிர் சேர்க்காமல் கூட பண்ணலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் தான், ஆனால் ஒரு சின்ன சைஸு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம்.
கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு பெரிய பீஸ் எடுத்துக்கணும். கொஞ்சமாக புதினா, சின்னதாக பொடிசாக நறுக்கின பச்சை மிளகா. இது வந்து நான் இப்போ வந்து ஒரு 2 சின்ன பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன். இதே வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். அதுக்கப்புறமா வந்து ஜீரா வந்து ஒரு half டீஸ்பூன். ஸோ இப்போ இதுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா கரைக்கணும் இதை. ஸோ இது நல்லா தண்ணியாக கரைக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது இந்த ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கெட்டிப்படும். ஸோ திரும்பி தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா தண்ணியாக கரைக்கணும். எப்படி கரைக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைச்சிக்கங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி தோசை பதத்துக்கு நம்ம வந்து தோசை மாவு இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சோம்னா அந்த ரவை வந்து கொஞ்சம் கெட்டி தட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம திரும்பி கரெக்டான பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போதைக்கு நம்ம மாவு தோசை வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இதை விடலாம். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரவை வந்து நல்லா ஊறி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்லாவே தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ ரவை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே வரும். ஆனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட இருக்கணும். நம்ம எப்பயும் மாவு தோசை வைப்போம் இல்லையா, அதோட கூட தண்ணி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் இருக்கணும். இதான் பதம். இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா சுடணும். நல்லா கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து இப்படி ஊற்றணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஊற்றுறப்ப மெல்லிசாக ஊற்றணும். பபிள்ஸ் வரும். ஸோ பபிள்ஸ் வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து கரெக்டான அளவுன்னு தண்ணி அளவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், சூப்பராக ப்ரௌனாக ஈவனாக ப்ரௌனாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ நம்மளோட கிறிஸ்பியான ஓட்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் டிஷ் இது. இதை வந்து ஒரு டொமேட்டோ சட்னியோடையோ இல்லை ஒரு கார சட்னியோடையோ வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் பண்ணி கொடுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ வந்து நான் சுவையான ஓட்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள். இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலில். எப்படி வந்திருக்கு உங்களுக்கு, நல்லா வந்துச்சா, என்ன ஏது எல்லாமே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலில் வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கும் நாங்கள் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் போடுறோமோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.